சமீபத்தில் ஒரு பெரிய சமூக சேவகர் அவருடைய 60ஆம் கல்யாணத்துக்கு நான் பேச போயிருந்தேன். 60ஆம் கல்யாணத்தில் அந்த அவருடைய ஒய்ஃப் உட்காந்துருந்தாங்க. நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், எங்க 60ஆம் கல்யாணம் ஆகுது, நீங்கள் அவரோட 60 வருஷம் குடும்பம் நடத்தியிருக்கீங்க, அவரை பற்றி ஏதாவது 2 வார்த்தை சொல்லுங்களேன் என்ன மேடல. நான் பேசுகிறத விட அவரை பற்றி நீங்கள் ஏதாவது 2 வார்த்தை சொல்லுங்களேன் என்ன. அந்த அம்மா ஒரே வார்த்தை சொன்னாங்க, இந்த ன்றத நீங்கள் 1000 பக்கம் புத்தகம் போடலாம், இந்த ன்ற வார்த்தையில் 60 வருட வாழ்க்கை அடங்கியிருக்கு. என்ன அர்த்தம்னா, அவங்க வாழ நினைத்த வாழ்க்கை வேறு, ஆனால் வாழ்ந்த வாழ்க்கை வேறு. நாமுத்துக்குமார் எழுதியிருப்பாரு, இவன் தோட்டத்தில் பனியும் இருக்கிறது, பூவும் இருக்கிறது, பனித்துளி செய்ய தெரியவில்லை. இவன் வானத்தில் மழையும் இருக்கிறது, வெயிலும் இருக்கிறது, வானவில் செய்ய தெரியவில்லை. இவனது கடலில் அலையும் இருக்கிறது, நுரையும் இருக்கிறது, கடந்து போக தெரியவில்லை. இவன் வாழ்க்கையில் இன்பமும் இருக்கிறது, துன்பமும் இருக்கிறது, வாழத்தான் தெரியவில்லைன்னு எழுதியிருப்பார். வாழவே தெரியலையா நமக்கு சார். இன்னைக்கு ஒண்ணுல யாராவது இப்ப நம்ம பார்க்குறோம், தில்லூர்ல யாராவது பார்க்குறோம், எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க, என்ன சொல்லுவாங்க? எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா ஏதோ இருக்கும். கரெக்டா சார்? சத்தியமா அதான் சார் சொல்லுவான், ஏதோ இருக்கும். இன்னும் சில பேர் என்ன சொல்லுவான், உங்க புண்ணியத்தில் இருக்கணுவான். நமக்கு இருக்கிறதே 4-5 புண்ணியம், நமக்கு பக்குன்னு இருக்கும். ஏன்னா எனக்கே 4-5 தான் இருக்கு, அதுல நீ இருந்துட்டு போயிட்டேன்னா கேள்வி வருது இல்ல. யாராவது ஒருத்தராவது, சார் நான் சந்தோஷமா இருக்கேன் சார், வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கேன் சார், ஆனந்தமா சொல்லி பாருங்க. நீங்க அவன்கிட்ட சொல்லி பாருங்களேன், சந்தோஷமா இருக்கேன், ஆனந்தமா இருக்கேன், மகிழ்ச்சியா. அவன் மூஞ்சி சின்னதா போயிடும். ஏன்னா ஊர்லாம் கொரோனாவில் இருக்காங்க, இவன் மட்டும் ஆனந்தமா இருக்கானாமே, மகிழ்ச்சியா இருக்கானாமே, இல்ல ஆனந்தமா இருக்கானாமே. அப்ப ஆங்கிலத்தில் இந்த வாழ்தலை 3ஆ பிரிச்சாங்க. லிவிங் வாழ்தல், சர்வைவிங் பிழைத்தல், எக்ஸிஸ்டிங் இருத்தல். லிவிங், சர்வைவிங், எக்ஸிஸ்டிங் 3ஆ பிரிச்சாங்க. இந்த வாழ்றதுக்கும் பிழைத்தலுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? மனுஷன் வாழணும், நாய் பிழைக்கும், மரம் இருக்கும். கரெக்டா? இப்ப இந்த இருத்தலுக்கும் வாழ்தலுக்கும் என்னப்பா வித்தியாசம்? நாங்க எங்க தெரியுமா நான் இருக்கேன்னு சொல்லுவான், எங்க இருக்கேன்னு சொல்லுவாங்க, ஜெயில இருக்கேன்னுவான். நான் வேலூர் சிறைச்சாலையில் 15 வருடமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு யாராவது சொல்லுவாங்களா? வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ன சொல்லுவாங்க? ஜெயில இருக்கேன் பாவேன் சொல்லுவோமா? ஆனா வீட்டுல வாழ்ந்து கொண்டிருக்கேன்னு சொல்லுவோமா? நான் வீட்டுல சந்தோஷமா குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன் பண்ணுவோம், ஜெயில இருக்கேன் பான்றோம். கரெக்டா? அப்ப இந்த வீட்டுக்கும் ஜெயிலுக்கும் என்னப்பா வித்தியாசம் கேட்டாங்க. இந்த வீட்டுக்கும் சிறைச்சாலைக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? வீட்டுக்கும் ஜெயிலுக்கு என்ன வித்தியாசம்? சின்ன வித்தியாசங்க. தாழ்பால், தாழ்பால் உள்ளே இருந்தா அது வீடு, தாழ்பால் வெளியே இருந்தா அது சிறைச்சாலை. நம் வாழ்க்கை நம் கைகளில், நம் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தால் நாம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் வாழ்க்கையை யாரோ ஒருவரினுடைய கட்டுப்பாட்டில், நம்மளுடைய உறவினர்களினுடைய கட்டுப்பாட்டிலேயோ, இந்த உலகத்தினுடைய கட்டுப்பாட்டிலேயோ, வேலை பார்க்கக்கூடிய இடங்களின் கட்டுப்பாட்டிலேயோ, ஏதோ ஒரு வகையில் இந்த வாழ்க்கையை அடுத்தவர்களினுடைய கட்டுப்பாட்டுக்குள் விடும்போது அவங்களா தாழ்பால திறந்தாத்தான் உண்டு, அவங்க திறக்கிறதே இல்லை. நம் வாழ்க்கை சிறையிலேயே நாம் மாட்டிக்கொண்டே இருக்கும். இப்போ இந்த வாழ்க்கை என்னப்பான்னா 4 வகையான வாழ்க்கையை நமக்கு வகுத்து வச்சாங்க. 1 பர்சனல் லைஃப், தனி மனித வாழ்க்கை, பர்சனல் லைஃப். 2வது தொழில் ரீதியான வாழ்க்கை, பிசினஸ் லைஃப். 3வது சொசைட்டி லைஃப், சமூக ரீதியான வாழ்க்கை. 4வது ஃபேமிலி லைஃப், குடும்ப ரீதியான வாழ்க்கை. அது என்னப்பா பர்சனல் லைஃப், தனி மனித வாழ்க்கைன்னா? இப்போ நம்ம பிறக்கும் போது இந்த சின்ன குழந்தைய பாருங்களேன், குழந்தை சிரிச்சுக்கிட்டே தானே சிரிக்கும்ல. கரெக்டா? சின்ன குழந்தை வந்து நீங்க பார்த்து ஒண்ணுமே பண்ண வேணாம், அதை பார்த்து சிரிச்சா அது சிரிக்குமா? பிறக்கிறப்ப சந்தோஷமா பிறக்கிறோமா, மகிழ்ச்சியா பிறக்கிறோமா? ஒரு கிளுகிழுப்புன்னு ஒன்று வைப்பாங்க 20 ரூபாய்க்கு. கரெக்டா சார்? அந்த கிளுகிழுப்பு எடுத்துட்டு போய் இந்த குழந்தை முன்னாடி இப்படி ஆட்டினா விழுந்து விழுந்து சிரிக்குமா? சிரிக்கும்ல. என்னைக்காவது அந்த குழந்தைக்கு போய் நம்ம இப்படி ஜோக் சொல்லணுமா, இல்லை ஏதாவது ஒரு கிரேசி மோகன் டைலாக் சொல்லணுமா, வடிவேல் அண்ணன் ஜோக், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. குழந்தைகிட்ட போய் கிளுகிழுப்பை இப்படி ஆட்டினா விழுந்து விழுந்து சிரிக்குமா? நீங்க அதே கிளுகிழுப்பை எடுத்துட்டு போய் ஒரு 75 வயசு தாத்தா முன்னாடி இப்படி வச்சு இப்படி ஆட்டுங்க, பொலிர்னு விடுவார். என்னை பார்த்தா உனக்கு எப்படா தெரியுதுன்னு. கரெக்டா? ஆனா 75 வயசுக்கு முன்னாடி கிளுகிழுப்பைக்கு சிரிச்ச மனுஷன் தானங்க அவரு. காலம் ஆக 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 நம்ம சிரிப்பை எங்கெங்க தொலைச்சோம்? ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறோம்,
1,00,000 போட்டு ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சு அந்த வியாபாரம் 1,00,00,000 முடிஞ்சாதானங்க வியாபாரம் ப்ராஃபிட்னு அர்த்தம், வியாபாரம் வெற்றின்னு அர்த்தம். பிறக்கும் போது அவ்வளவு சிரிப்போட, அவ்வளவு சந்தோஷத்தோட, அவ்வளவு ஆனந்தத்தோட, அவ்வளவு குதூகலத்தோட பிறக்கிறோம். நாளாக 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 சிரிப்பையே தொலைச்சிட்டோமேங்க, சிரிக்கவே மாற்றோமே. அப்ப நம்ம இந்த வாழ்க்கைன்ற வியாபாரம் நஷ்டத்தலங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். வாழ்க்கைன்ற வியாபாரத்தை சிரிக்கிறதே கிடையாது. காதலின் முன்னுரை சிரிப்பு, கடனின் மூலதனம் சிரிப்பு, விலங்கை கழித்த மனித மிச்சம் சிரிப்பு, சிறு சிறு சொர்க்கம் சிரிப்பு, துன்பங்களை தள்ளி போடுகிற மார்க்கம் இந்த சிரிப்பு, உடம்பில் உள்ள அத்தனை உணர்வுகளையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உறுப்பு இந்த சிரிப்புன்னர் வைரமுத்து. சிரிக்கவே மாட்டானே, ஏதாவது ஒன்று சொன்னா அப்படி முறைச்சு பார்ப்பானுங்க, ஏதோ சந்திரமுகி படம் பார்க்குற மாதிரி அவ்வளவு முறைச்சு. அதனால தான் வைரமுத்தையா சொன்னார், மனதில் நம்ம வாழ்க்கைன்றது எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணார், மகிழ்ச்சி எவ்வளவு பெரிய விஷயம்ப்பா. மகிழ்ச்சி நீ நான் நாம் எல்லாம் மகிழ பிறந்தவர்கள், நிலவின் ஒளியை குடிக்க பிறந்தவர்கள், நீலவான் வெளியை இழுக்க பிறந்தவர்கள், மரிக்கும் வரைக்கும் மகிழ பிறந்தவர்கள். ஏன் தெரியுமா? ஒரு ஆணின் பெண்ணின் மகிழ்ச்சியில் பிறந்தவர்கள். மகிழ்ச்சி இல்லையே அலைகள் கொண்டு ஜலரந்தம் பாடுமா கடல், இடிகள் கொண்டு தம்பட்டம் தட்டுமா வானம், வீட்டிற்கு திரும்பி வருமா வெளியூர் சென்ற காற்று, உதிர்ந்து உதிர்ந்து இலைகள் உதிர்ந்து நலிந்து நலிந்து வெயிலின் நலிந்து அளந்து அளந்து கொழுந்து எழுந்து சித்திரை மாதம் தாவர வர்க்கம் முத்திரை காட்டி முகிழ்ப்பதெல்லாம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னர். மகிழ்ச்சியோடு கைதட்டின 4 பேருக்கு நன்றி. பரவாயில்ல, அந்த மட்டுக்கு நம்ம அந்த மகிழ்ச்சியை புரிஞ்சுக்கிட்டோம்ல, கவிதையை புரிஞ்சுக்கிட்டோம்ல. ஏன் தெரியுமா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியல? வீட்டில் 2 விஷயத்தினால தான் நமக்கு அந்த சந்தோஷம் ரொம்ப குறையுது. அண்ணன் ரொம்ப அழகா ஒரு 10 பாயிண்ட் கொடுத்துட்டு போனார் தெளிவா. இன்னும் நம்ம என்ன நினைச்சிடறோம்னா, நம்மை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தா நானும் சந்தோஷமா இருப்பேன்ப்பா நினைக்கிறோமா? மனைவி சந்தோஷமா இருக்கணும், அப்பா அம்மா சந்தோஷம். நம்ம அப்படியே வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திக் அப்படிலாம் இருக்கவே இருக்காது வீடு. நம்ம அப்பதான் சந்தோஷமா வந்திருப்போம். அவங்க சீரியலை பார்த்துட்டு ஏதாவது திட்டுவாங்க. வீடு அப்படிதான் சார் இருக்கும். ஒன்று, நாம சந்தோஷமா இருந்தா எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோமா? அது முதல் விஷயம், நம்ம சந்தோஷத்தை கெடுத்துரும். 2வது, எல்லாரும் சந்தோஷமா இருந்தா தான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறான்ல, ரிவர்ஸ்ல, அதுவும் அவனுடைய மகிழ்ச்சியை கெடுத்துரும். என்னைக்குமே ஒருத்தரை நம்ம திருப்திப்படுத்தவே முடியாது, எல்லாரையும் நம்மளால திருப்திப்படுத்திடவே முடியாது வாழ்க்கையை. ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கிற ஐயாவுக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் எத்தனை பேரை சந்திக்கணும். ரகுவரன் சார் சொல்ற மாதிரி எத்தனை ஃபைல்ஸ், எத்தனை பேர் வந்து முன்னாடி நிற்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் என்னென்ன கோரிக்கைகளை கொண்டு வராங்க, அத்தனை பேரையும் திருப்திப்படுத்த முடியுமானா முடியவே முடியாதுல்ல. ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கிற ஐயாவுக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் எத்தனை பேரை சந்திக்கணும். ரகுவரன் சார் சொல்ற மாதிரி எத்தனை ஃபைல்ஸ், எத்தனை பேர் வந்து முன்னாடி நிற்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் என்னென்ன கோரிக்கைகளை கொண்டு வராங்க, அத்தனை பேரையும் திருப்திப்படுத்த முடியுமானா முடியவே முடியாதுல்ல.